சார், நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே தலைவர் திருமாவளவன் கூட இருக்கீங்க. உங்களோட பயணத்தை பற்றி சொல்லுங்கள். ஆரம்பத்தில்னா நாங்கள் வந்து சென்னையில் போஸ்ட்டு வந்து டிபிஐன்னு இருக்கோம், விடுதலை சிறுத்தைகள் டிபிஐன்னு இருக்கோம். இந்த சண்முக ரமேஷ் படுகொலை நடந்த திட்டக்குடியில் அதனுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு கொத்தால் சாவடியிலேருந்து அப்போ உள்ள நிர்வாகிகள், சென்னை மாவட்ட நிர்வாகிகள், ஐநாத்தூர் செல்வராஜ், பொம்பெருப்பு ராஜேந்திரன், இவங்கெல்லாம் வராங்க. என்னை வந்து நான் தங்கியிருக்க மிஸ்ஸில் வந்து பார்த்து நோட்டீஸ் கொடுத்து, அப்போ தான் இது போல் தலைவர் வராரு, தொடர் முழக்க போராட்டம் போட்டிருக்கோம். பஜாரில் வந்து கூலி தூக்குறவங்க, கொத்தால்சாவில் கூலி தூக்குறவங்களும், பஜாரில் ஹைகோர்ட்டை சுற்றி அந்த பஜாரில் ரிக்ஷா ஓட்டுறவங்களும், சென்னை மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டக்கூடிய தோழர்களும் தான் இந்த கட்சிக்கு எல்லா இடத்துலையும் உறுதுணையாக வந்து கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கு, அங்கங்கே போய் பேசுகிறதுக்கு வழிவகுத்தாங்க. இது கூட சில அம்பேத்கர் இயக்கங்கள் வந்து என்ன கேட்டாங்க, என்ன நீங்கள் வந்து சிஎம்ஐ நோக்கி பேரணி வச்சுருக்க வேண்டியதானே, நீங்கள் ஏன் இந்த பகுதியாக வச்சிங்க? தொடர்ந்து தலைவர் வந்து அந்த பகுதி எல்லா ஏரியாவுக்கும் நாங்கள் ஆட்டோவிலே போவோம். அப்போ விடியாலும் போஸ்ட்டை ஓட்டிட்டு தலைவரும் சேர்ந்து ஓட்டுறாரு, ஓட்டிட்டு அவரே போஸ்ட் ஓட்டுறதுக்கு அவரும் ஓட்டுறாங்க. அப்படிப்பட்ட அனுபவங்களும் அப்படியும் கஷ்டப்பட்டு தலைவர் இஞ்சி இஞ்சியாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு விசிகேல இருந்தாரா, விசிகே கட்சியில் இருந்தாரா? அவன் விசிகா கட்சியிலே இல்லை. ஓகே, ஆக்சுவலாக வந்து விசிகா கட்சியில் ஏர்போர்ட் மூர்த்தி கிடையாது. ஏர்போர்ட்டில் ஒரு டிராலி தள்ளக்கூடிய ஒரு தொழிலாளி. இப்போ என்ன பண்ணுவான், ஷார்ட்டாக முடிய வெட்டிக்கிட்டு போலீஸ் மாரி நின்றுட்டு போய் வரவங்களை மக்களை ஏமாற்றி பாத்ரூம்ல வச்சு ஏதாவது அவங்கள்ட்ட பொருள் வாங்குறது, அதிகமாக எடுத்துகிட்டு வரீங்க இதை பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு பொருளை வாங்குறது, காசு வாங்குறது, இந்த வேலையை தான் செஞ்சான். ஓகே, அவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து தமிழர் கிடையாது, அவர் வந்து ஒரு தெலுங்கர். அவருக்கு வந்து அவரோட பேரை வந்து திம்மவாலு அப்படின்லாம் சொல்லி ஒரு மாநாட்டில் வந்து அவர் பேசுகிறாரு, அவரோட கட்சி மாநாட்டில் கொடுக்குறது. இப்போ இவன் எங்கே போனா, கும்பகோணத்துக்கு ஆண்ட வீட்டில் வந்து மேடையில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணடிக்க போனியாங்க? அவர் எந்த அடிப்படையில் வந்து திருமாவளவனை வந்து தெலுங்கர்னு சொல்கிறாரு? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? அவர் எந்த அடிப்படையும் இல்லை. அப்பட்டமான அயோக்கியத்தனமான வார்த்தை, அதை கடந்து போயிடலாம். உழைப்புக்கும் தலைவருடைய தியாகத்துக்கும் அந்த பொறுக்கிக்கெல்லாம் வந்து தலைவரை ஈக்குவல் பண்ணி பதில் சொல்லுவாங்க. அவன் ஒரு ஆளே கிடையாது. அவனுக்கு எதிராகவும் நீங்கள் அந்த கொடியை பிடிச்சிட்டு போகிறது எனக்கு அருவருப்பாக இருக்கு. இந்த கொடியை அந்த நாய்க்கு எதிராக போய் பிடிக்கிறது, அந்த நாய்க்கு எதிராக வந்து மீடியாவில் நீங்கள் வந்து கோஷம் போடுறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. சும்மா அடித்து போட்டால் கேட்க நாது இல்லாத நாய். ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா செங்கல்பட்டில் பிறந்துட்டா இந்த நாய் வந்து ரெட்டமலை சீனிவாசன் தாத்தாவுக்கு பேரன் ஆகிடுவானா? கைக்கூலி மாரி பொட்டு வச்சுருக்கான். அப்போ எங்கே கைக்கூலி வாங்குறாங்க உங்களுக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ்ஸிடம் இல்லை பெரிய ஆண்டைகளிடம், முதலாளிகளிடம் அவன் வந்து கையூட்டு வாங்கிட்டு தான் இப்போ பொட்டே வச்சுருக்கான் பாரு. நாங்கள் வந்து உங்களுக்கு தான், நாங்கள் உங்களோட தான் இருக்கோம். இந்த பாமக கூட நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க. இப்போ அந்த கட்சியிலே வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை போயிட்டுருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடங்க மறுப்போம் மத்து மீறுவோங்கிறது ஒரு சாதிக்கு சொந்தம் இல்லை. யார் வேணாலும் இப்போ அடங்க மறுத்திருக்கார்ல அவங்க அப்பா கிட்ட, மறுத்திருக்கார்ல, இது அவருக்கும் பொருந்தது பாருங்க. இந்த ஃபயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்களோட நேரடி உதவியாளர் திரு தமிழ்மாறன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே தலைவர் திருமாவளவன் கூட இருக்கீங்க. உங்களோட பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார். ஆரம்பத்தில்னா நாங்கள் வந்து சென்னையில் போஸ்ட்டு வந்து டிபிஐன்னு இருக்கோம், விடுதலை சிறுத்தைகள் டிபிஐன்னு இருக்கோம். அதில் வந்து தலைமை முகாம் மதுரைன்னு இருக்கோம். அந்த போஸ்ட்டை தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு சென்னையில். அங்கங்கே ஓட்டவுள்ள அப்படியே பார்த்து இருக்கவுள்ள வந்து அந்த சண்முக ரமேஷ் படுகொலை நடந்த திட்டக்குடியில் அதனுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு கொத்தால் சாவடியிலேருந்து அப்போ உள்ள நிர்வாகிகள், சென்னை மாவட்ட நிர்வாகிகள், ஐநாத்தூர் செல்வராஜ், பொம்பெருப்பு ராஜேந்திரன், இவங்கெல்லாம் வராங்க.
என்னை வந்து நான் தங்கியிருக்க மிஸ்ஸில் வந்து பார்த்து நோட்டீஸ் கொடுத்து அப்போ தான் இது போல் தலைவர் வராரு, தொடர் முழக்க போராட்டம் போட்டிருக்கோம். அந்த வீரவனுக்கு பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே தொடர் முழக்க போராட்டம் சென்னையில் போடுறாங்க. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் நடத்தின. அப்போல்லாம் குரலோகம் அருகே லா காலேஜி பக்கத்தில் தான் அனுமதி கொடுக்கும் போலீஸ். குரலோகத்துக்கிட்ட தான் வந்து எந்த கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் போராட்டம் நடத்தினாலும் அங்கே தான் குரலோகத்துக்கிட்ட தான் அனுமதி. அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து நடத்தும் தொடர் முழக்க போராட்டம், பல்வேறு கோரிக்கைகள், தனியார் துறையில் இடஒதுக்கீடு, பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் தொடர் முழக்க போராட்டம்னு வந்து நடத்துனாங்க. அப்போ திட்டக்குடி பகுதியிலேருந்து தான் வந்தது வண்டிங்க. மீதி தோழர்கள்லாம் வந்து பஜாரில் வந்து கூலி தூக்குறவங்க, கொத்தால் சாவடியில் கூலி தூக்குறவங்களும், பஜாரில் ஹைகோர்ட்டை சுற்றி அந்த பஜாரில் ரிக்ஷா ஓட்டுறவங்களும், சென்னை மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டக்கூடிய தோழர்களும் தான் இந்த கட்சிக்கு எல்லா இடத்துலையும் உறுதுணையாக வந்து கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கு அங்கங்கே போய் பேசுறதுக்கு வழிவகுத்தாங்க. இன்றைக்கும் எல்லாத்துக்கும் தெரியுது. அப்படி இருக்கக்குள்ள தான் நான் வந்து தலைவரோட வந்து நேரடியாக போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பேட்டியில் கூட சொன்னேன். அவர் ஆஃபீஸில் போய் பார்த்து அவர் என்னை உபசரித்து அப்புறம் அப்படியே தொடர்ந்து தம்பிங்களோட பயணிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள மேலே உலகில் பெரிய படுகொலை நடக்குது. 7 பேர் வெட்டி கொன்னுடுறாங்க. அந்த படுகொலை கண்டித்து சென்னை மாவட்டத்தில் பேரணி அறிவிக்கிறார் தலைவர். அப்போ அறிவிச்சிட்டாரு. அப்புறம் அதில் தலித்து அமைப்புகள் சில இயக்கங்கள்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணிவிடுவோம், அன்னைக்கு இருந்த சில அமைப்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுவோன்னாரு. நாங்கள் அறிவிச்சிட்டோம், திட்டமிட்டபடி நடத்துகிறோம் சொல்லி தலைவர் சொல்லிட்டார். திட்டமிட்டபடி நடத்துனாங்க. நடத்தி பெரிய அளவில் வந்து அப்போ தான் விடுதலை சிறுத்தைகள்னால் என்னங்கிறது வந்து சென்னை மாவட்டத்தில் ஒரு தெரிஞ்சுது. அப்படி தெரியக்குள்ள அந்த பேரணியை கூட வந்து என்ன பண்ணுறாரு தலைவர், டிவி தேடலில் ஆரம்பித்து அப்படியே சென்ட்ரல் இது பெரியமேடு, ஓட்டேரி, கேஎம் கார்டன், புளியந்தோப்பு, அம்பேத்கர் தேடல், கன்னிகாபுரம் இப்படி முடிக்கார். இது கூட சில அம்பேத்கர் இயக்கங்கள் வந்து என்ன கேட்டாங்க, என்ன நீங்கள் வந்து ஒரு சிஎம்மை நோக்கி பேரணி வச்சுருக்க வேண்டியதானே, நீங்கள் ஏன் இந்த பகுதியாக வச்சிங்க, இதனால் என்ன பலன்? அதான் நான் கேட்டேன். அப்படி இல்லை, இப்போ சிஎம்முக்கு வந்து தெரியாதே அந்த படுகொலை நடக்குது. ஒரு 7 பேர் படுகொலை நடக்கக்குள்ள அன்னைக்கு இருந்த சிஎம்க்கு தெரியாதையா இருக்குது, அது பேரணி மூலிமா தான் தெரியணுமா? அதுக்காக நடத்தலை. அங்கே கிராமத்தில் வந்து சாதி கொடுமையில் வெட்டி படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்கே சாதியே இல்லைன்னு சொல்லி சூடு சொரணை இல்லாமல் இருக்கீங்களே சொல்லி மக்களை உசுப்புவதற்கா ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கிற மக்கள் இருக்கிற ஏரியாவாக எங்கள் தலைவர் வந்து முடிவெடுத்து அந்த பேரணியை வந்து வழி நடத்தினார். அதுக்கு தான் நாங்கள் பண்ணோம். அதனால் வந்து கவர்னருக்கு மனு கொடுக்குறதோ முதலமைச்சருக்கு மனு கொடுக்குறதாலேயோ வந்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இது மக்கள் சக்தியாக மக்களுக்கு தெரியப்படுத்தி ஆட்சியாளர்களை அம்பலப்படுத்த வேண்டும், அதிகாரிகளை அம்பலப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக தான் எங்கள் தலைவர் அந்த மாதிரி அறிவித்தாருன்னு அன்னைக்கு அம்பேத்கர் இயக்கங்கள் அன்னைக்கும் தான் சில இயக்கங்கள் குறை சொன்னது தலைவரை. இங்கெல்லாம் சாதியே இல்லை, நீங்கள் தான் சாதி பிரச்சனையை எங்கே தூண்டுறீங்க இதெல்லாம் அன்னைக்கும் பேசுனாங்க. இதே மாதிரி தொடர்ந்து தலைவர் வந்து அந்த பகுதி எல்லா ஏரியாவுக்கும் நாங்கள் ஆட்டோவிலே போவோம். ஆட்டோவிலே போய் எல்லா ஏரியாவிலையும் அமைப்பு கட்டி அப்போ தான் வந்து ஒரு 50வது பொன் விழாவுக்கு வந்து தமிழக அரசு 50வது பொன் விழா கொண்டாடுது. அப்போ பொன் விழா கொண்டாடக்குள்ள ஒரு போஸ்ட் அடிக்கிறாங்க. சிவகாசிலேருந்து அடித்து வருது போஸ்ட்டு. ரயில்வே ட்ரெயினில் தான் வருது. ரயில்வே ஸ்டேஷனில் எக்மோரில் வந்து போய் தலைவர் நாங்கள்லாம் போய் தான் எடுத்துகிட்டு வரோம். அந்த போஸ்ட்டில் வந்து செருப்பு சுதந்திரம், செருப்பு அணியாத சுதந்திரம், சேரிக்கு எப்படி அதிகாரம் தந்துடும் சொல்லி அந்த போஸ்ட்டு அந்த மாதிரி சில முழக்கங்கள் வச்சு நியாயமான கேள்வியாக இருந்தாலும் ரொம்ப அதை பார்க்கக்குள்ள மற்றவங்களுக்கு பதட்டமாக தெரியும். ஆனால் 100% நியாயமான கேள்வி தான் என் தலைவர் பொது வழியில் வைப்பார். ஆனால் மற்றவங்க பார்க்கக்குள்ள அது பதட்டமாக தெரியும். அது 100% நியாயமாகவும் இருக்கும்.
ம். புரியாத அதை உள்வாங்காதவங்களுக்கு பதட்டமாக தான் தெரியும். ஓகே. அதை உள்வாங்கினவங்களுக்கு அது இயல்பாக தெரியும். ஓகே. அப்படி அந்த போஸ்ட்டை வந்து போய் தலைவரே ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் போய் தோழர்களை கூப்பிட்டு, ம். அப்போ அந்த ஏரியாவில் அப்போ இருந்தவங்க கொழும்பூர், ம். திட்டக்குடி, நம்ம அந்த ஏரியா அந்த உள்ளவங்க தான் அங்கே ஆட்டோ ஓட்டுறாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் வந்து ஒரு 20 ஆட்டோவில் பிரித்து ஒரு ஆட்டோவுக்கு 10 போஸ்ட் கொடுக்குறாரு தலைவர். ம். ஏன்னா போஸ்ட் எடுத்துகிட்டு போனால் போலீஸ் பிடிக்கும். ஓ. அந்த மாதிரி நிலையில் நாங்கள் வந்து போஸ்ட் ஓட்டுறோம். ம். ம். அப்போ விடியாலும் போஸ்ட்டை ஓட்டிட்டு தலைவரும் சேர்ந்து ஓட்டுறாரு. ஓட்டிட்டு அவரே போஸ்ட் ஓட்டுறதுக்கு அவரும் ஓட்டுறாங்க. ஓகே. தலைவரும் இருந்து நின்று போஸ்ட், ஏன்னா போஸ்ட் ஒட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் இருப்பார். ஓகே. செவுரு விளம்பரம் பண்ணக்குள்ளேயும் அவர் செவுரு எழுதுக்குள்ள இருப்பார் கூட. எழுதி முடிக்கிறவரு. ஆமாம், அப்போல்லாம் வந்து தலைவர் பேர் இருக்காது. ம். விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் ம். வெற்றி பேரணி, ஓகே. விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் வீர வணக்க பொதுக்கூட்டம், ம். விடுதலை சிறுத்தை நடக்கும் கண்டன பேரணி, இதுதான் வரும். தலைவர் பேரு போஸ்ட் எதுவும் வராது. அவரோட படம் கூட வரைஞ்சு படம் வராது, எதுவுமே வராது. புரட்சியாளர் அம்பேத்கர் இருப்பார், பெரியார் இருப்பார், இதுதான் வரும். இப்படி இதனால் அவர் வந்து கூடியே இருந்து அந்த செவுரு விளம்பரங்கள் போஸ்ட் எல்லாம் வந்து ஒட்டுவார். கூடியே இருந்து ஆட்டோலேயே உட்காந்துட்டு ஒட்டிட்டு நைட்டு வந்து காலையில் வந்து நாங்கள் சுதந்திர கொடி மாவியை எரித்து பேப்பருக்கு கொடுக்கணும். என்னாச்சு, எங்களை ஒரு 4-5 பேரை பிடிச்சி வச்சுட்டாங்க போலீஸு. அங்கே பெரம்பூர் பீன்ஸ் மில் எதிரில் இருக்கிற ஈத்திரியா இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன், பீன்ஸ் மில் எதிரில் இருக்குது. ஓகே. அந்த ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சுட்டாங்க எங்களை. ஒரு 4-5 பேரை லாக்அப்பில் பிடிச்சி வச்சுட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாரு, ஏசி லாக்அப்பில் இருக்கும் ஒரு 5 பேர், 5 நபர் கைம் காடும் தோழர்கள், சில நபர்கள்லாம் ஒரு 5 பேர் நாங்கள் வந்து லாக்அப்பில் இருக்கோம். லாக்அப்பில் இருக்கக்குள்ள அவங்க சொல்லிட்டாங்க, ஏசி வந்து நான் எப்படியோ தப்பிக்கலான்னு பார்த்தேன், நான் சவாரி தான் வந்தேன் அப்படி இப்படின்னு. ஏன்னா பிடிச்சி செக் பண்ணக்குள்ள என் பாக்கெட்டில் இருக்குது. அதை தலைவர் நம்பரை எழுதி ஏடிஎம் கார்டு, அது ஏவிடி ஃபார்ம்னு சொல்லி ஆட்டோவில் வைப்பாங்க. ஓகே. அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஏவிடி ஃபார்ம் இருப்பாங்க. அதில் வந்து தலைவருடைய தங்கியிருக்க ரூம்போடைய ஃபோன் நம்பரை எழுதி டிபிஐன்னு போட்டு வச்சுட்டேன். அதில் வந்து கண்டுபிடிச்சேன், இது என்ன டிபிஐன்னு போட்டிருக்கேன், இது நோட்டீஸ்லையும் டிபிஐன்னு இருக்குது, நீனும் வா உட்காருன்ட்டாங்க போலீஸ். அவர் லாக்அப்பில் உட்காந்த உடனே ஏசி ரவுண்ட்ஸ் வந்தார். வந்து என்ன சொல்லிட்டாரு, 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம், 5 மணிக்குள்ளே எங்கன்னா அசம்பாவிதம் ஆச்சுன்னா உங்கள் மேலே குண்டர் சட்டம் தேசியவாத சட்டம் போட்டுருவோம். 5 மணி வரைக்கும் எதுவும் இல்லை என்றால் உங்களை வெளியே விட்டுருவோன்றதால சரி தலைவரும் வந்து எதுவும் சாரி அந்த இது நடக்கலை. உடனே எங்களை வந்து வெளியே விடுறதுக்கு தலைவர் பேசிட்டார். அப்புறம் நாங்கள் வந்து வெளியில் விட்டாங்க எழுதி வாங்கிட்டு. அப்படிப்பட்ட அனுபவங்களும் அப்படியும் கஷ்டப்பட்டு தலைவர் இஞ்சி பை இஞ்சா இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து சென்னை மாவட்டத்தில் எல்லா தலைவர்களையும் நாங்கள் வந்து பார்த்து குட்டி குட்டி அம்பேத்கர் இயக்கங்களை ஈகோ பார்க்காத அவங்களை போய் பார்த்து அணுகி கூட்டமைப்பெல்லாம் வந்து உருவாக்கி எல்லாத்தையும் நம்ம கூட்டமைப்பும் உருவாக்கணும். சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணி சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பே உருவாக்குனார். ஒவ்வொருத்தரும் ஒரு கற்பனையில் இருந்தால் தலைவர் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கற்பனையில் இருந்துக்கிட்டு அது அப்படியே போயிட்டாங்க. அது ஒரு அமைப்பு உருவாக்கி நம்ம அண்ணா திரையரங்கத்தில் வந்து நடந்தது சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு அப்போ தலித் ஒற்றுமை, பொதுவுடைமை ஒற்றுமை, ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து அவருடைய அரசியல் அடியெடுத்து வைக்கக்குள்ள எல்லா ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கார். எல்லா ஒற்றுமையும் ஒருங்கிணைத்துக்கிட்டு தான் இருக்கார். ஓகே. ஏதோ வந்து ஏனோ தோணுன்னு அரசியல் பண்ணல, தான் தோன்றிய அரசியல் பண்ணல. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியலில் நாங்கள் வந்து 24 மணி நேரமும் குறை உள்ள மக்கள் அனைத்து பேரும், கவலை உள்ள மக்கள் அனைத்து பேரும் ஜெயன்னு தலைவர் வந்து ஒவ்வொருத்தருடைய கவலையும் கேட்டு நாங்கள் கூட கோவப்படுவோம். ஏம்பா கம்முன்னு இருங்கப்பா சொல்லி எங்களை அதட்டி அவங்க சொல்கிறத கேட்டு ஒரு கேட்கக்கூடிய வந்து அவ்வளோ பக்குவமாக எங்கள் தலைவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி தான், எந்த மக்களாக இருந்தாலும் உழைக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய கவலையும் அவங்க கஷ்டத்தையும் வந்து சொல்லி புலம்பிட்டு தான் போகிறாங்க. அவரால் முடிஞ்ச வழிகாட்டுதலோ அவங்களால முடிஞ்ச உதவிகளோ தலைவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அதனால் வந்து
விடுதலை சிறுத்தைகள் மேல் நம்பிக்கை வச்சு, தலைவர் மேல் நம்பிக்கை வச்சு, விடுதலை சிறுத்தைகள்லாம் வேலைக்கு ஆகாது, எந்த பேப்பரில் வந்திருக்குன்னு கேட்ட அம்பேத்கர் இயக்கங்கள் தொடர்ந்து எங்களை வந்து அம்பேத்கர் பேரில் அமைப்பு நடத்தக்கூடியவர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார்கள். அது சில பிழப்புவாதிகள். அதுக்கு பெரியார் தாசன் ஐயா ஒரு பேட்டியில் சொன்னார், அகில இந்திய தலைவர்னு பேர் வச்சிருப்பானா, அம்பேத்கர் பேரில் இல்லை இயக்கம் பேரில் வச்சிருப்பான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவன் முகவரி தெரியாது, இவன் தான் அகில இந்திய தலைவரான்னு பக்கத்து வீட்டுக்காரனு கூட தெரியாது. அந்த மாதிரிலாம் இன்னைக்கு தலைவர்கள் உருவாயிருக்காங்க. தலைவர்கள் உருவாயிருக்கான்னு சொல்லிக்கிட்டு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு ஒரு 4 செவுத்துல உட்காந்துக்கிட்டு நல்லா கொழுன்னு சரக்கு அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு சில பொறுக்கிகள் தலைவரை பற்றி அவதூறாக பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அதுதான் நான் கேட்கணும்னு இருந்தேன் சார். அதாவது ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு விசிகேல இருந்தாரா, விசிகே கட்சியில் இருந்தாரா? அவன் விசிகா கட்சியிலே இல்லை. ஓகே. ஆக்சுவலாக வந்து விசிகா கட்சியில் ஏர்போர்ட் மூர்த்தி கிடையாது. ஏர்போர்ட்டில் ஒரு டிராலி தள்ளக்கூடிய ஒரு தொழிலாளி. அன்னைய நேரத்தில் ஸ்கேனர்லாம் இல்லை ஏர்போர்ட்டில், ஸ்கேனர் இல்லை, பெரிய அளவில் செக்கிங் இல்லை. அப்போ இவன் என்ன பண்ணுவான், ஷார்ட்டாக முடிய வெட்டிக்கிட்டு போலீஸ் மாதிரி நின்றுக்கிட்டு போய் வரவங்களை மக்களை ஏமாற்றி பாத்ரூம்ல வச்சு ஏதாவது அவங்கள்ட்ட பொருள் வாங்குறது, அதிகமாக எடுத்துகிட்டு வரீங்க இதை பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி பொருளை வாங்குறது, காசு வாங்குறது, இந்த வேலையை தான் செஞ்சான். உண்மையிலே ராஜ்குமார்னு சொல்லிட்டு இருந்தார், பிஆர் ராஜ்குமார்னு சொல்லிட்டு அம்பேத்கர் விடுதலை புலிகள்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தார். அவர் வந்து தலைவர், அவரே கட்சியில் சேரலை. அவர் வந்து என்ன செய்கிறாரு, கட்சியில் எனக்கு வந்து செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளர் கொடுங்க சொல்லக்குள்ள அவர் தான் வந்து இந்த பையன் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறான்னு சொல்கிறார். அவர் தான் சொல்கிறார். ஓகே. இவன் ஆல்ரெடி இந்த ஆள் என்ன பண்ணுறாப்புலன்னா, இந்த நபர் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய மண்டல செயலாளர் ஒருத்தரோட 2 வீலரில் பயணம் பண்ணுறாப்புல, அவ்வளோதான். இந்த ஏர்போர்ட் மூர்த்திக்கு நபர் கட்சிக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த கட்சியில் உறுப்பினராக சேர்க்கல, இந்த கட்சியில் ஒரு பொறுப்பு கூட நம்ம வழங்கலை. ஓகே. அவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து தமிழர் கிடையாது, அவர் வந்து ஒரு தெலுங்கர். அவருக்கு வந்து அவரோட பேரே வந்து திம்மவாலு அப்படின்லாம் சொல்லி ஒரு மாநாட்டில் வந்து அவர் பேசுகிறாரு, அவரோட கட்சி மாநாட்டில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணுமான்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து தற்குறியாக வந்து அவன் பார்த்துங்க, முன்னாடிலாம் பேட்டி கொடுக்குறது. இப்போ இவன் எங்கே போனான், கும்பகோணத்துக்கு ஆண்ட வீட்டில் வந்து மேடையில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணடிக்க போனியாங்க கும்பகோணம் மாநாட்டில்? எதுக்கு போன நீ யாருக்காக பண்ணடிக்கிறதுக்கு போன? நீ அங்கே என்ன பண்ண வேலை செய்கிறியா? ஆண்ட எப்படி எத்தனை ஆண்டைக்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு அந்த பேசுகிறதுக்கு அனுமதி வாங்கினேன்? அப்படி நாங்கள் கேட்கலாமா? இன்றைக்கும் வந்து எத்தனை ஆண்டைகள்கிட்ட வந்து ஃபோன் போட்டு பேசி, நான் பேசிடுறேன், நான் அப்படி பேசுகிறேன், இப்படி பேசுகிறேன்ட்டு ஒவ்வொரு பேட்டிக்கும் அவனுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிறது. ஓகே. விடுதலை சிறுத்தைகளை நல்லா கேட்டுங்க, இதை வந்து நான் வந்து அந்த மேலே உள்ள படுகொலை நோட்டீஸ் எடுத்துகிட்டு போகலை, கேஎம் கார்டன் அந்த கேசப்பில் பார்க்கில் தடிக்கு விழுந்த அம்பேத்கர் போர்டாக இருந்தது. அப்போ நான் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இந்த பக்கம் பார்த்தா ஐயா சத்யதாசன் போர்டு, இந்த பக்கம் பார்த்தா டாக்டர் சேப்பன் ஐயா போர்டு, அந்த பக்கம் பார்த்தா ஐயா தலித் ஏழுமலை ஐயா போர்டு, பிரகாஷ் அம்பேத்கர் போர்டு, பூவை மூர்த்தியார் போர்டு, அவ்வளோ போர்டு இருக்கும் ஒரு சந்தில் போனேன். அதான் நான் சொன்னேன், இங்கே வந்து தடிக்கு விழுந்தா அம்பேத்கர் போர்டாக இருக்குது, ஆனால் இங்கே நடக்கூடிய போர்டுக்கும் நான் கிராமத்தில் பிறந்தவனா, கிராமத்தில் நடக்கூடிய போர்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே நாங்கள் வந்து ஒரு போர்டை பொது இடத்தில் நட வேண்டும்னா ரத்தம் சிந்த வேண்டியது இருக்குது, யுத்தம் நடத்த வேண்டியது இருக்குது, அதிகாரியோடு சாதுவீரியோடு போலீஸோடு நாங்கள் இவ்வளோ பிரச்சனையை கையாண்டு அந்த ஒரு கொடியேற்ற வேண்டியது இருக்குது, ஒரு போர்டு நட வேண்டியது இருக்குது. அப்பயே சொன்னேன். ஆனால் இன்னைக்கு சென்னையில் இத்தனை போர்டு நட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் பிழைப்பு நடத்த வேண்டும் என்றாலும் ஒரு காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் பேரை சொல்ல வேண்டும், அந்த காலம் வரும்னு. அப்போ இப்போ எதிராக சொன்னாலும் எங்கள் பேரை சொல்லி தான் இந்த மாதிரி நாய்கள் பிழைப்பு நடத்துதுன்னு சொல்ல வரேன். ஓகே. அவர் எந்த அடிப்படையில் வந்து திருமாவளவனை வந்து தெலுங்கர்னு சொல்கிறாரு? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? அவர் எந்த அடிப்படையும் இல்லை, அப்பட்டமான அயோக்கியத்தனமான வார்த்தை, அதை கடந்து போயிடலாம். ஓகே. அது வேணாம், அது வந்து அயோக்கியர்களுக்கு பதில் சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. தலைவருடைய உழைப்புக்கும் தலைவருடைய தியாகத்துக்கும்
அந்த பொறுக்கிக்கெல்லாம் வந்து தலைவரை ஈக்குவல் பண்ணி பதில் சொல்ல வேணாம். அவன் கட்சியிலையும் இல்லை, கட்சியில் வந்து எந்த பொறுப்பும் நாங்கள் கொடுக்கல, அவன் கட்சியிலே இல்லைன்னு சொல்கிறோம்ல. ஆனால் இந்த கட்சி சொல்லி தான் பிழைப்பு நடத்த முடியும், இந்த கட்சி சொன்னால் தான் பொறுக்கி திங்க முடியும். நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் என் தோழர்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்கிறேன். அவனை பார்த்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு இங்கே வரான் அங்கே வரான்னு நீங்கள் ஆர்கனைஸ்லாம் பண்ண வேணாம். உங்களுக்கு முடிஞ்சால் அவனை ஏதாவது நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாதீங்க. அவன் ஒரு ஆளே கிடையாது. அவனுக்கு எதிராகவும் நீங்கள் அந்த கொடியை பிடிச்சிட்டு போகிறது எனக்கு அருவருப்பாக இருக்குது. அவன் ஒரு ஆளே கிடையாது. இது வந்து சமத்துவத்துக்கான கொடி. இது வந்து கொடி வந்து இது ஒரு 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 செயல் திட்டமான கொடி. இந்த கொடியை அந்த நாய்க்கு எதிராக போய் பிடிக்கிறது, அந்த நாய்க்கு எதிராக வந்து மீடியாவில் நீங்கள் வந்து கோஷம் போடுறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. விடுதலை சிறுத்தையில் இருக்கிற மாநில மாவட்ட கிளையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்காக நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டு அவனுக்கு நீ ஆர்கனைஸ் பண்ணி நீ எதிர்ப்பு தெரிவிக்கிறியா? அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? சும்மா அடித்து போட்டால் கேட்க நாதி இல்லாத நாய். ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா செங்கல்பட்டில் பிறந்துட்டா அந்த நாய் வந்து ரெட்டமலை சீனிவாசன் தாத்தாவுக்கு பேரன் ஆகிடுவானா? பொறுக்கி நாயே. இவன் வரலாறு எங்களுக்கு தெரியாதா? இவன் வந்து பெரிய வந்து ஒரு இவன் மேலே ஒரு கொலை வழக்கு இருக்கு. போலீஸ் ஏன் அதை துப்பு தொலைகவில்லை என்று நான் கேட்கிறேன் காவல்துறையை பார்த்து. இவன் மேலே வந்து ஒரு 307 வழக்கு நிலுவையில் உள்ளது அந்த ஏர்போர்ட் மூர்த்தி பேரில். அந்த வழக்கை ஏன் தட்டி தூக்கவில்லை? எதுக்கு அந்த திருவாமூர் காவல் நிலையத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் தான் இருக்குது. சென்னை மாவட்டத்தில் அவன் பேரில் 307 வழக்கு நிலுவையில் உள்ளது. அதை ஏன் காவல்துறை கண்டுக்காமல் இருக்குன்னு தெரியவில்லை. வருத்தமாக இருக்குது. எங்கள் தலைவரை வந்து பேசுகிறதால் அந்த நாயெல்லாம் பெரிய ஆள் ஆகிட முடியாது. இப்போ பாருங்கள், ஏற்கனவே பேசவெல்லாம் அவன் பொட்டு வச்சுருக்க மாட்டான். இப்போ பொட்டை மாரி பொட்டு வச்சுருக்கான். பொட்டைன்னு கூட சொல்லக்கூடாது, அதான் கைக்கூலி மாரி பொட்டு வச்சுருக்கான். அப்போ எங்கே கைக்கூலி வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ்ஸிடம் இல்லை பெரிய ஆண்டைகளிடம் முதலாளிகளிடம் அவன் வந்து கையூட்டு வாங்கிட்டு தான் இப்போ பொட்டே வச்சுருக்கான். பாரு, நாங்கள் வந்து உங்களுக்கு தான், நாங்கள் உங்களோட தான் இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு எதிராக ஆதரவாக பேசுகிறோம், உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் சொல்லிட்டு போய் வலுவுனா அங்கங்கே போய் இந்த நாய்க்கு அதே வேலை தான். ஓகே, இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னா சார், பாமக ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து பாமக கூட நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க. இப்போ அந்த கட்சியிலே வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை போயிட்டுருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து சண்டை வந்து அவங்க வந்து முன்னாடி எலெக்ஷன் எம்பி தேர்தல்லேருந்தே அவங்க சண்டை போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் வெளியில் வந்திருக்கு. ஓகே, அது என்னென்னா அவங்க சண்டையை வந்து நம்ம ஏன் பேசணும்னு தோணுது. சரி, இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஒரு தலைவரை வந்து இப்போ கூட அவர் பேசினார் மேடையில் அந்த மாநாட்டில். நாங்கள் எங்கள் தம்பிகளுக்கு வழக்கே வேணாம், மற்றவங்க தான் அடங்க மறு அத்துமீறு வழக்கு 10 வழக்காவது இருக்கட்டும் இன்னும் சொல்கிறாங்கன்னு சொன்னார் அன்புமணி அவர்கள் டாக்டர். ஆனாக வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவங்க தம்பிகளை வழக்கு வேணான்னு சொல்கிறாரு, ஆனால் சில்லித்தனமாக நடந்துக்கிறாங்க. எந்த இடத்துல போனாலும் தலைவர் போகிற வழியில் 2 பேர் ஒரு பாமக கொடியை கட்டிக்கிறது, நேராக வர்றது 2 வீலரில் நேராக நிற்கிறது. அதை காவல்துறையும் வந்து அநாகரிகமாக, அது காவல்துறைங்கிறது வந்து நல்லா கேட்டுங்க, அரசு நிர்வாக முறையில், நான் திமுகவை சொல்ல, இந்த அரசு சொல்ல, அரசு நிர்வாக முறையில் வந்து சாதி அமைப்பு வந்து பலமாக இருக்குது. அதனால தான் காவல்துறையில் வந்து நான் வந்து இப்போ அன்புமணி வரக்குள்ள எங்கள் பசங்க வந்து ஒரு 5 பேர் 2 வீலரில் வந்தால் நீ விடுவியா? காவல்துறை அதிகாரி விடுவாங்களா? அப்போ எங்கள் தலைவர் வரக்குள்ள அவன் வந்து இந்த வேலையை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக செய்கிறான். இது யார் தூண்டி விட்டது? இதை யார் தூண்டி விட்டது? அப்போ கட்சி தலைவர்கள் வந்து எங்கள் தம்பிகள் மேல் வழக்கு வேண்டாம், நல்லா படிக்க வேண்டும், ரைட்டு. உங்கள் காலேஜில் வந்து நீங்கள் காலேஜ் வச்சுருக்கீங்க, ஏழைப்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் இவ்வளவு சதவீதம் கொடுக்குறோன்னு அறிவிக்க முடியுமா? அவரால், அன்புமணியால் அறிவிக்க முடியுமா? ஏழை மாணவர்கள் வேணாம், ஏழை மாணவர்களே வேணாம், வன்னியர்களுக்கு தனியாக அறிவிக்க சொல்லுங்கள், இல்லை வன்னியர்களுக்கே வேணாம், ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கே வேணாம்,
அந்த 25 பேர் இறந்தாங்களே, ம். அந்த குடும்பத்தை நான் தத்தெடுத்து படிக்க வைக்கிறேன். நான் எல்லாருமா இறந்துருப்பாங்க, அதில் வந்து பிள்ளைங்க இருக்காது, வாரிசுகள் இருக்காது. அந்த குடும்பத்தை தத்தெடுத்து நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? இன்னமும் கஷ்டப்படுறோன்னு தானே அவர் ராமமூர்த்தி வன்னியர் சங்கம் அந்த தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு, புட்டு வைக்கிறாருல. அவங்க கதையை அவர் சொல்கிறாரு, நம்ம சொல்ல வேண்டியல. அது டீட்டெயிலாக வந்து யூடியூப்பில் அவர் டிஎன் ராமமூர்த்தி அவர் பேசுகிறார், பெரியவர். அவர் நல்லா பேசி சொல்கிறார். அந்த கதைக்குள்ளே போவானா இருந்தாலும் அவர் மற்றவங்க அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம்னு சொல்லி கொடுக்குறாங்க சொன்னதால் நான் இதை சொல்ல வரேன். ஏன்னா அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம்னு ஒரு 100 கூட்டத்தில் இருக்குது பதில் சொல்லியிருப்பார் தலைவர். அடங்க மறுப்போம் அத்துமீறுவோங்கிறது ஒரு சாதிக்கு சொந்தம் இல்லை, யார் வேணாலும். இப்போ அடங்க மறுத்திருக்கார்ல அவங்க அப்பா கிட்ட, மறுத்திருக்கார்ல, இது அவருக்கும் பொருந்தது பாருங்க. இப்போ அவர் இல்லைன்னாரு, அவர் தலைவர் இல்லைன்னு சொன்னார். யார்? ஐயா பெரியவர் சொன்னார்ல, ராமதாஸ் சொன்னார் நான் தலைவர். இப்போ அங்கே அடங்க மறுத்திருக்கார்ல, அவருக்கும் அந்த அடங்க மறுத்தல் தேவைப்படுது இல்லை. இப்போ அவரை மீறி தானே அவர் கூட்டம் போட்டிருக்காரு, இதெல்லாம் மீடியாவில் வருதில்ல. இப்போ அடங்க மறுத்தலும் அத்துமீறலும் வந்து ஒரு சாதிக்கு சொந்தம்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரா? ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த அடங்க மறுத்தலும் அத்துமீறலும் திருப்பி அடித்தல். திருப்பி அடிக்கிறதுனா வந்து ஒரு சாதி மட்டும்தான் திருப்பி அடிக்குதா? யார் அடித்தாலும் திருப்பி அடிக்கிறான் அன்னைக்கு. இந்த பொது உளவியலை புரிஞ்சிக்காத ஒரு சுருக்கி பண்ணாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறீங்க, இப்போ அவங்க வினையை விரைச்சால் வினையை அறுக்கலாம், இந்த கிராமத்தில் பழமொழி உண்டு. அதனால் அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக அனைத்து சாதி கூட்டமைப்புன்னே உருவாக்குனார். விடுதலை சிறுத்தைக்கு எதிராக அனைத்து சாதி கூட்டமைப்புன்னு உருவாக்குனார். பல கூட்டத்தில் தலைவர் பேசியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன், இதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஓகே சார் சொல்கிறதால. அதனால் வந்து அரசியலாக இருந்தாலும் பொதுத்தளமாக இருந்தாலும் ஒரு நேர்மையாக இருக்கிறவங்க தான். 1000 மன உளைச்சல் எல்லாருக்கும் வரும், குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மை இருக்கணும் அரசியலில். ஓகே, நேர்மையை வந்து நிதானத்தை இழந்தாக்க வந்து அவங்க தலைமை வந்து நிதானத்தை இழக்கக்கூடாதுங்கிறது தான் வந்து தலைவரே பேசியிருக்கார். நீ வந்து தலைமை பண்போடு வா, இந்த சமுதாயத்துக்கு 1000 தலைவர்கள் தேவைன்னாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஒரு அடக்கப்பட்ட மக்களுக்கு 1000 தலைவர்கள் உருவாகணும். ஒவ்வொரு கிராமத்திலேருந்தும் தலைவர்கள் உருவாக வேண்டும். ஆனால் பொறுக்கிகள்லாம் உருவாகிட்டு தலைவர்னு சொல்லிக்கிறான். அதுதான் வேதனையாக இருக்குது. பொறுக்கிகள், சந்தர்ப்பவாதிகள், அதெல்லாம் ஒருபோதும் அவங்க நிற்க முடியாது. அதனால் வந்து அவர்களை பற்றி பேச வேணான்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.